மேலூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற என் அன்பிற்குரிய தம்பி விஸ்வநாதன் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்கு தர வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் மிக பணிவோடும் அன்போடும் வேண்டுகிறேன். என் அன்பிற்குரிய நண்பர்களே, மேலூர் தொகுதி என்பது தியாக பூமி, அமரர் கக்கன் வாழ்ந்த மிக பெருமைக்குரிய மண். சுதந்திர போராட்ட வீரருடைய வரலாற்றிலே மேலூர் மண்ணுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அத்தகைய பெருமைக்குரிய மண்ணிலே நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தகுதியான இளைஞரை நீங்கள் எல்லோரும் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புவது மேலூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுடைய பெருமையை மேலும் கூட்டும் என்று நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சமூக நீதி என்று பேசுகிறோம். சமூக நீதி எப்பொழுது சமூக நீதி என்றால், சமூக நீதியை மனமுவர்ந்து அளிக்கும் போதுதான் அது சமூக நீதியாக மாறுகிறது. ஒரு கட்டாயத்தின் காரணமாகவோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகவோ ஒரு வழங்கப்படுகின்ற நீதி கொண்டாடப்படுகின்ற சமூக நீதியாக இருக்காது. ஆனால் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல், எந்த விதமான கட்டாயமும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் மனமுவந்து சமூகத்தின் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருவரை மக்கள் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்வது என்பது உண்மையான சமூக நீதி, மனமுவந்து அளிக்கின்ற சமூக நீதி. அது அந்த சமூகத்தின் மாட்சிமையினுடைய பெருமையை மிக அதிகப்படுத்தும். அந்த வகையில்தான் காங்கிரஸ் கட்சி இந்த அன்பிற்குரிய தம்பி விஸ்வநாதன் அவர்களுக்கு மேலூர் ஒரு பொது தொகுதியிலிருந்து போட்டியிடக்கூடிய மகத்தான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த வாய்ப்பினை அங்கீகரித்து அவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். என் அன்பிற்குரிய நண்பர்களே, தம்பி விஸ்வநாதன் அவர்களை நான் 1/4 நூற்றாண்டு காலமாக அறிவேன். அவர் காஞ்சிபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டராக பணியாற்றிய காலத்திலும் சரி, ஊராட்சி ஒன்றிய அளவிலே அவர் பணியாற்றிய காலத்திலும் சரி, அவரை ஒரு அற்புதமான இளைஞராக, நல்ல காங்கிரஸ் தொண்டராக, பண்புள்ள மனிதனாக, எல்லோரையும் நேசிக்கின்ற, எல்லோரிடமும் மரியாதையோடு நடந்து கொள்கின்ற ஒரு பண்பாடான மனிதராக நான் பார்த்திருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றிய காலத்திலே அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களிலே அவருடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து அவர் மேற்கொண்ட பணிகளை எவ்வளவு நேர்மையாக செய்தார். எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி மிக அர்ப்பணிப்போடு செயல்பட்ட அவரை இன்னும் அந்த பகுதி மக்கள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் விவரம் தெரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர், ஜப்பான் அரசாங்கத்தோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டவர், ஜப்பான் தொழில் கூட்டுறவு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், பல்வேறு தொழில் நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டவர். இத்தகைய தொடர்புகளையும் அறிமுகங்களையும் விவரம் தெரிந்த சூழ்நிலையிலே இருக்கின்ற அவர் மேலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய நிறைந்த செல்வாக்கை, தனக்கு இருக்கின்ற தொடர்புகளை மேலூர் தொகுதியினுடைய வளர்ச்சியிலே பயன்படுத்துவார் என்பதிலே உங்கள் யாருக்கும் எந்தவித ஐயமும் இல்லை. 24 மணி நேரமும் பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர். அவருடைய அர்ப்பணிப்பை அறிந்துதான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக பணியமர்த்தியது. அது மட்டுமல்ல, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக பணியமர்த்தி காங்கிரஸ் கட்சி ஆள்கின்ற மாநிலங்களில் ஒன்றான தெலுங்கானாவினுடைய பொறுப்பு செயலாளராக அவரை நியமித்தது. இன்று தெலுங்கானா மாநிலத்திலே முதலமைச்சராக இருக்கின்ற ரேவந்த் ரெட்டியாக இருந்தாலும் சரி, அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சரவை சகாக்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, விஸ்வநாதனை நேசிக்காதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பேருடைய அன்பை பெற்றவர்கள். நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய அன்பை பெற்றவர். எங்கள் இனிய தலைவர் ராகுல் காந்தி அவருடைய இதயத்தில் இடம்பெற்றவர். அன்னை சோனியா காந்தி அவர்கள் பெயர் சொல்லி அழைத்து தோள்தட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரிடம் செல்வாக்குள்ளவர். அப்படிப்பட்ட நல்ல அறிமுகம் உண்ட, நல்ல செல்வாக்குள்ள, நல்ல தொடர்புள்ள, பண்பாடுள்ள ஒரு இளைஞர் மேலூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது நாம் எல்லோருக்கும் பெருமை. அந்த பெருமையை மேலூர் பெற்றுக் கொள்ள வேண்டும். என் அருமைக்குரிய
மேலூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழகம் பெற்றிருக்கின்ற முன்னேற்றம் என்பது நாம் மட்டுமே சொல்லுகின்ற அல்லது பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற விஷயம் அல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது சீரழிந்து கிடந்த தமிழக பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி முதலீடுகளே வராமல் தொழிற்சாலைகள் அடைக்கப்பட்டு எல்லா விதமான வருவாய் வரவு கண்களும் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையிலே தமிழகத்தை தூக்கி நிறுத்தி இன்று அனைத்து தரப்பிலும் முதல் மாநிலமாக மாற்றியிருக்கிற பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு. கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, சாலை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி, தொழில் முதலீடுகளாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அத்தனை துறையிலும் தமிழகத்தை முதல் அல்லது 2வது மாநிலமாக இந்திய அளவில் உயர்த்தி இருக்கிறார் என்பது நாம் சொல்லுகிற தரவுகள் அல்ல. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற மோடி அரசு தருகின்ற புள்ளிவரங்கள் தான் அத்தனை. நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்த மக்கள் நலத்திட்ட பணிகள் இந்த அகில இந்தியாவே போற்றுகின்ற மகத்தான திட்டங்கள். இந்த தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு இன்று சுதந்திரம் கொடுத்து அவர்களை உரிமை பெற்ற பெண்களாக மாற்றி ஒவ்வொரு பெண்ணும் தன்னம்பிக்கையோடு எதிர்காலத்தை நோக்கி நடைபோடுகிறாள் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் செய்த அற்புதமான சாதனை. இன்றைக்கு நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் தமிழக இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியிலே நம்பிக்கை விதைகளை விதைத்து இந்த அகில இந்திய அளவிலே நடக்கின்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளிலே இன்று தமிழகத்தினுடைய மாணவ மாணவியர்கள் மிகச் சிறப்பான வெற்றிகளை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய முதலமைச்சர் பெற்ற சாதனை. தொழில் முதல்கள் தமிழகத்தை நோக்கி ஓடி வருகிறது என்று சொன்னால் அது அவர் நடத்தி தருகின்ற ஆட்சி அரசினுடைய பெருமை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் பெருமை சேர்த்து இது எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒத்துழைப்பையும் தராத ஒரு அந்திய அரசு, நமக்கு நிதி ஒதுக்கீடு தராத ஒரு ஒன்றிய அரசு, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கின்ற ஒன்றிய அரசு இந்த சூழ்நிலையில் தான் இவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறார். அந்த முதலமைச்சர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர் மீண்டும் ஒருமுறை முதலமைச்சராக வேண்டும். அவர் முதலமைச்சராகின்ற போது அதில் தொகுதி மக்களுடைய பங்கும் இருக்க வேண்டும். மேலூர் தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக விஸ்வநாதனை தேர்ந்தெடுத்தால்தான் முதலமைச்சராக ஸ்டாலினை ஆக்குகின்ற பெருமையிலே மேலூர் மக்களுக்கு பங்குண்டு. எனவே மக்கள் பணியாளராக சேவை செய்கின்ற விஸ்வநாதனுக்கு, சமூகத்திலே அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்கின்ற விஸ்வநாதனுக்கு, சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றுகின்ற விஸ்வநாதனுக்கு, சிறந்த மக்கள் பணியாளரான விஸ்வநாதனுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். வாக்களிப்பீர், கை சின்னம்